செய்கிற ட்ரெயினை நேசிக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். அதாவது ட்ரெயினில் பிஎன்ஆர் நம்பர்னால் என்ன, அதை வச்சு என்ன செய்யலாம். அதாவது ஒவ்வொரு டிக்கெட் எடுக்கும் போதும், அதாவது எந்த ஒரு டிக்கெட் எடுத்தாலும் பிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது ஆன்லைனில் எடுத்தாலும் சரி, ஆஃப்லைனில் எடுத்தாலும் சரி. எப்படி நீங்கள் டிக்கெட் எடுத்தாலும் பிஎன்ஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர்னால் என்ன, அந்த நம்பரை வச்சு நம்ம எவ்வளோ பெனிஃபிட்டை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோலாம் உடனுக்குடன் கிடைக்கணும்னா இதை தான் செஞ்சாகணும். அப்போ தான் உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் மற்றவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துருவோம் ட்ரெயினில் பிஎன்ஆர் நம்பர்னால் என்ன, அதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிஎன்ஆர் நம்பரோட அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? பிஎன்ஆர் நம்பர் அர்த்தம் அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் வந்து பிஎன்ஆர் நம்பரில் இவ்வளோ அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிஎன்ஆர் நம்பர் இருக்குது. அந்த பிஎன்ஆர் நம்பரை அர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சார்ட்டை பற்றி தெரிஞ்சாகணும். ஓகேங்களா? இந்த சார்ட் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அர்த்தத்தை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அது என்ன சார்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இதுதான் இந்த பிஎன்ஆர் நம்பரோட சார்ட். இப்போ பிஎன்ஆர் நம்பரை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுற பார்த்துங்களா. பிஎன்ஆர் நம்பரில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் அதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? அதாவது மீதி எல்லா நம்பரையும் வந்து நம்ம அப்புறமா சொல்லுவோம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிடுவோம். 235 போட்டிருக்கு இந்த பிஎன்ஆர் நம்பரில். ஓகேங்களா? அப்போ 235 அப்படிங்கிறதுன்னு எந்த இடத்துல புக் பண்ணது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அதாவது அதோட ஃபஸ்ட்டு நம்பர் 2 இருக்குது பார்த்தீங்களா. 2 அந்த 2-ஐ வச்சு மட்டும் தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதுவே 2ஆக இருந்துச்சுன்னா எந்த இடத்துல புக் பண்ண, அதாவது எந்த பிஆர்எஸ் சிஸ்டம், அதாவது ரயில்வே சிஸ்டம் வந்து பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு 5 ரிசர்வேஷன் சிஸ்டத்தை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த 5 ரிசர்வேஷன் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து அதை பற்றி அது எந்தெந்தெல்லாம் புக் பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சினா தான் பிஎன்ஆர் நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் நம்பரை எடுத்துட்டா அதில் அது வந்து 1ஆக இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து செகந்திராபாத் பிஆர்எஸ் சிஸ்டத்தில் புக் பண்ண டிக்கெட் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 2, 3ஆக இருந்துச்சுன்னா அது வந்து நியூ டெல்லி பிஆர்எஸ் சிஸ்டத்தில் புக் பண்ண டிக்கெட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 4, 5ஆக இருந்துச்சுன்னா அது வந்து சென்னை பிஆர்எஸ் சிஸ்டத்தில் புக் பண்ண டிக்கெட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 6, 7 அப்படியா இருந்துச்சுன்னா அது வந்து கொல்கத்தா பிஆர்எஸ் சிஸ்டத்தில் புக் பண்ண டிக்கெட்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 8, 9 அது வந்து மும்பை பிஆர்எஸ் சிஸ்டத்தில் புக் பண்ண டிக்கெட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டிக்கெட்டை காமிச்சேன் பார்த்தீங்களா. இது வந்து இதில் வந்து 2 ஃபஸ்ட்டு 3 நம்பர் இருக்கலாம். அதில் வந்து 2-ஐ மட்டும் எடுத்துக்கணும். அப்போ இது வந்து எங்கே புக் பண்ண டிக்கெட், நியூ டெல்லி பிஆர்எஸ் சிஸ்டத்தில் புக் பண்ண டிக்கெட். ஓகேங்களா? ஓகே, அது செகண்டு 35 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கலாம். அது என்ன அப்படி சொன்னால் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல புக் பண்ணது அப்படிங்கிற டீட்டெயில் வரும். ஓகேங்களா? எந்த ஸ்டேஷனில் புக் பண்ண டீட்டெயில் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 7 நம்பர் எது வந்துன்னா அது உங்களோட டிக்கெட் நம்பர். ஓகேங்களா? நீங்கள் எத்தனாவது டிக்கெட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் எடுத்துருக்கீங்க அந்த டிக்கெட் நம்பர் டீட்டெயில் வரும். ஃபஸ்ட்டு இந்த பிஎன்ஆர் நம்பரில் இந்த ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் எந்த இடத்துல புக் பண்ணது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயிலாக கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த அனைத்து நம்பரையும் வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் வேலைகள் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ பிஎன்ஆர் சிஸ்டத்தை நம்ம வந்து பயன்படுத்தி பிஎன்ஆர் நம்பரை பயன்படுத்தி நம்ம ட்ரெயின் வந்து எப்போ போகுது, எப்போ கிளம்புது, நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சா ஆகலையா, நமக்கு வந்து மிடில் பெர்த்தா, அப்பர் பெர்த்தா, இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் பார்க்க முடியும். அது வந்து பிஎன்ஆர் நம்பரை வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் ஆஃப்லைனில் எடுத்த டிக்கெட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீ அது எந்த ட்ரெயின் எப்போ கிளம்புது, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டா, வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் ஆகிட்டா, இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎன்ஆர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறதுனால நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குறீங்க. ஓகேங்களா? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குது, அதுலேருந்து இறங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ரூம் தேவைப்படுது அப்படிங்கிறபோது உங்களோட பிஎன்ஆர் நம்பர் தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களா, அப்போ அந்த பிஎன்ஆர் நம்பர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரூம் ரெடி பண்ணி தரேன் அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பு வசதிகள் இருக்குது இந்த பிஎன்ஆர் நம்பர் வச்சு. அதாவது ட்ரெயினில் நீங்கள் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஆர்டர் பண்ணணும், ஏதாவது ஃபுட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிஎன்ஆர் நம்பரை வச்சு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டா அந்த எந்த பெட்டிக்குள்ள இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த பெட்டி அதாவது எந்த கோச்சில் இருந்து நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களாவே வந்து உங்கள் பிஎன்ஆர் நம்பர் வச்சு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி உங்கள் பேரை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து ரயில்வே நிர்வாகம் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து
ஏதாவது ஒன்று ஒரு ரயிலில் பயணிச்சுட்டு இருக்கும்போதோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போதோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொருத்தருக்கு சண்டை வருது, அப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே ஒரு அத்தாச்சி எந்த ஒரு டிக்கெட்டுமே இல்லாமல், அதாவது நார்மல் அன்ரிசர்வ் டிக்கெட்டை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேங்களா? நார்மல் அன்ரிசர்வ் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அன்ரிசர்வ் டிக்கெட்டை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் மட்டும் இல்லாமல் ரிசர்வில் டிக்கெட்டில் மட்டும்தான் பிஎன்ஆர் நம்பர் இருக்கும், அன்ரிசர்வ் டிக்கெட்டில் பிஎன்ஆர் நம்பர் இருக்காது. அப்போது இந்த ரிசர்வ் டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஆர் நம்பர், அந்த பிஎன்ஆர் நம்பரை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ரயில்வேயை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் பிஎன்ஆர் நம்பரில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம பிஎன்ஆர் நம்பரை அவங்க எவ்வளோ நாள் வந்து அழிக்காமல் வச்சுருப்பாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? 9 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அழிக்காமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு அந்த பிஎன்ஆர் நம்பரை வச்சு கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த கேஸ் அப்படி நடந்துட்டு இருந்தால் அவங்க வந்து 9 மந்த்துக்கு மேலேயும் அழிக்காமல் வச்சுருப்பாங்க. ஒருவேளை கேஸ் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வருவாங்க. இது ஒருவேளை இந்த பிஎன்ஆர் டிக்கெட் அவங்க வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு நம்மக்கிட்ட வருவாங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வருவாங்க. அப்படிங்கிறதுக்கு 9 மந்த் வரைக்கும் உங்களோட டிக்கெட்டோ பிஎன்ஆர் நம்பரை அழிக்காமல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 9 மந்த் முடித்த உடனே உங்களோட பிஎன்ஆர் நம்பரை அதர் பேசஞ்சருக்கு கொடுத்துருவாங்க, அதர் டிக்கெட்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் நடக்குது ரயில்வே நிர்வாகத்தில். ஓகேங்களா? அப்போ பிஎன்ஆர் நம்பரை வச்சு என்னென்னலாம் செய்யலாம், எந்த மாதிரி அது வந்து இடத்துல புக் பண்ணப்படுது, எந்த டிவிஷன் கீழே இருக்குது, இப்படிங்கிற முழு டீட்டெயிலையும் உங்களோட முழு விவரங்களையும் அந்த பிஎன்ஆர் நம்பருக்குள்ளே அடக்கிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பிஎன்ஆர் நம்பரை வச்சு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே பிஎன்ஆர் நம்பரை வச்சு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வந்து மிக மிக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுங்களான்னு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிருங்க. இப்போ பிஎன்ஆரை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிஆர்எஸ் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.